அரசு பள்ளி மாணவர்கள் நீட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ திமுக வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை தேர்தலில் நாங்கள் நீட்டிலே ஒழிப்போம், நீட்டை ரத்து பண்ணிடுவோம், அதுக்கான ரகசியம் எங்கிட்ட இருக்குன்னு சொல்லி பொய் பிரச்சாரம் சொல்லி பொய்யான தகவல்களை சொல்லி அனிதா போன்ற சகோதரிகள் உயிரிழப்புக்கு காரணமாக இருந்தாங்க. ஆனால் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏழை எளிய மக்கள் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள், அந்த ஏழை எளிய மக்களுடைய குழந்தைகளாக இருக்கக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள். இப்போ நீங்கள் தெரியும் அரசு பள்ளிகளில் யார் படிப்பா? இன்னைக்கு சாதாரணமாக மிடில் கிளாஸ் பிள்ளைகளே மெட்ரிகுலேஷன், கொஞ்சம் வசதியான சிபிஎஸ்சி, அதுக்கு மேலே கொஞ்சம் வசதியான இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னு படிக்கக்கூடிய ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதையெல்லாம் தாண்டி உண்மையாகவே கஷ்டப்படக்கூடியவர்கள் எங்கே போவாங்க? கவர்மெண்ட் ஸ்கூல் போவாங்க. அப்போ அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய நன்றாக படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் டாக்டர் ஆகணும், கோடிகள் இல்லாமல் கொள்கைக்காக படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த பிரதிபலையும் எதிர்பார்க்காம பணம் கொடுக்காம படிப்பை மட்டும் வச்சு அவங்க வந்து மருத்துவர் ஆக்கணும்னு சொல்லி அன்றைக்கு மத்திய அரசிடம் அவருக்கு இருந்த செல்வாக்கின் காரணமாக 7.5% அரசு மாணவர்களுக்கு நீட்டில் இடஒதுக்கீடு பெற்று கொடுத்தார். அப்போ 7.5% போது ஒரு மிகப்பெரிய அளவில் தமிழக ஏழை மக்கள் டாக்டர் ஆவதற்கான மருத்துவர் ஆவதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கண்டிப்பா. இப்போ இந்த மாதிரியான சேவைகள் செய்த ஒரு தலைவராக தான் மக்கள் பார்க்குறாங்க. இது சொல்லலாம், நிறைய சொல்லலாம். அவர் ஒரு விவசாயி, விவசாயத்திற்கு தேவையான அடிப்படை விஷயங்களை மராமத்து பணிகள் என்று சொல்லி தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான ஏரி குளங்களை தூர்வாரி ஆறுகளெல்லாம் ஆழப்படுத்தி கரைகளெல்லாம் தெளிவுபடுத்தி அதற்காக பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி விவசாயம் இந்த நாட்டின் முதுகெலும்பு, விவசாயிகள் இந்த நாட்டின் முதுகெலும்பாக திகழக்கூடியவர்கள், அவர்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை செய்து கொடுத்த அரசு என்று சொன்னால் அது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசு. இது யாராவது மறுக்க முடியுமா? அப்போ மக்களின் ஒருவராக, இந்த மண்ணின் மைந்தராக, ஒரு தமிழனாக அவர் ஒரு எழுச்சி தமிழாக அவர் செஞ்ச சேவைகள் முக்கியமானது பார்த்தீங்கன்னா தைப்பூச திருநாள். தைப்பூச திருநாள் வந்து பாரம்பரியமாக தொன்று தொட்டு பல ஆண்டுகளாக தமிழர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதற்கு அரசு விடுமுறை கிடையாது, இத்தனை வருஷமா இல்லை. அப்போ அவருடைய ஆட்சி காலத்தில் தமிழர்களுடைய கோரிக்கையாக இந்த கோரிக்கையை கொண்டு சொல்லும்போது என்னங்க இதுக்கே விடுமுறை இல்லையான்னு சொல்லி உடனடியாக தைப்பூச திருநாளுக்கு அரசு விடுமுறை வழங்கியவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.